நான் இன்னைக்கு இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். என்னாச்சுன்னா இன்ஸ்டால கிட்ட 5 ரீல்ஸ் கிட்ட அமெரிக்கா கவர்மெண்ட் ஏஎஃப் வந்து ஏஎம்ஸ் லீக் பண்ணிட்டாங்க, ஃபைல்ஸ் லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி 5 ரீல்ஸ் பார்த்தேன். சரி என்னம்மா உண்மையாக நினைச்சாலும் கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். கூகுளில் உட்காந்து பார்த்தா அமெரிக்கா டீட்டெயில் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஏஎன்ஸ் ஃபைல்ஸு அதை பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க, என்ன பண்ணிங்க அதை பார்க்க போகிறோம். கிளியராக இந்த வீடியோவில் நான் ரொம்ப வீடியோ போடல, ஏன்னா அது உடம்பு சரியில்லை, ரொம்ப வீடியோ போடல. ஸோ எனக்கு அந்த வீடியோ போடுறேன், பாருங்கள் எப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இந்த தடவை பிபிடி கிடையாது, ஃபுல்லாக நானே பேச போகிறேன். பிபிடி போட்டால் டைம் பற்ற மாதிரி சரி ஃபுல்லாக நானே பேசலான்ட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 6 ஃபைல்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? 6 ஃபைல்ஸ் இருக்குது. 6 ஃபைல்ஸு நான் பாட்டாக போடலான்ட்டு இருக்கேன். வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரி 6 வாரத்துக்கு போட போகிறேன். அப்புறம் இனிமேல் வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ போட முடியும், ஏன்னா கொஞ்சம் டைம்னா கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் வீடியோ போட முடியும் என்னால். ஸோ இப்போ ஆரம்பிக்க போகிறேன். தேங்க்யூ. ஸோ இப்போ ஆரம்பிக்க போகிறேன். ஸ்டார்ட். கிட்டத்தட்ட ஃபைலை பார்த்து 186 பேஜ். நான் என்ன பண்ணேன், அதில் ஷார்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக போட்டால் வீடியோ கிட்ட 2 ஹவர்ஸ்க்கு மேலே போகும். ஷார்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன் வீடியோ. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃப்ளைங் சாசர் கன்வென்ஷன். ஃப்ளைங் சாசர் கன்வென்சேஷன் அப்படின்னு என்னென்னா, இது எப்போ நடந்தது தெரியுமா? ஜூலை 8, 19 3 நாள் நடந்திருக்கு. அதுவும் 1966. இது யார் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, AFSCA அப்படின்னா அமெரிக்கன் ஃப்ளையிங் சாசர் கிளப் ஆஃப் அமெரிக்கா. கிளப் இருக்கு, அந்த கிளப் தான் இதை பண்ணியிருக்காங்க. இது 3rd நேஷனல் ரெக்கார்டாக இருக்குது. அந்த இமேஜில் மேலே போடுவேன், பார்த்துக்குங்க. இது எப்படி நடந்துச்சுன்னா, ஸ்பீக்கர்ஸ் ஏரியா அந்த இந்த காலி அமௌங்க அந்த ஆஃபர் அல்லது மைக்கிள்ஸ் இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க, அப்படியே சொல்லி ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அதுதான் அதாவது ஏரியா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஃபைலில் இருக்குது, ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்குது. செகண்ட் பேஜ் என்னன்னா, ஃப்ளைங் இண்டஸ்ட்ரீஸ் படி எப்போ நடந்துச்சு? ஜூலை 1996 ஜூன் நடந்தது தான். எங்கே ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா, அமெரிக்கா ஃப்ளைங் சாசர் கிளப் ஆஃப் அமெரிக்கா சொன்னது தான். அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் நடந்திருக்குது. லாஸ் ஏஞ்சல்ஸ் பார்த்துருக்காங்க. லாஸ் ஏஞ்சல்ஸில் இது 3 பேஜ் இருக்குது. நான் உங்களுக்கு அது லிங்க்கு பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் போடுவேன், பார்த்துக்குங்க. லிங்க் எடுத்து பார்த்து பார்த்துக்குங்க. ஃபுல்லாக நான் போட்டால் நமக்கு டைம் பார்க்க முடியாது, அடுத்த மாதிரி இருக்கும். அப்படி இது எங்கே நடந்திருக்குதுன்னா, லண்டன். இது யார் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க? மணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. லண்டன் ஃப்ரீ யூசர்ஸ்னு ஒரு நியூஸ் பேப்பர் சேனல் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கன்னா ட்ராக் ரேடார்னு ட்ராக் பண்ணியிருக்காங்க போல. ரேடார் ட்ராக் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த ஃபோட்டோவில் மேலே போடுவேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பையன், ஒரு 8 வயசு பையன் அவங்க அம்மா சொல்லியிருக்கான், இந்த மாதிரி ஃப்ளைங் சாசர் பறந்துருக்குமா, இது பறக்குமா சொல்லியிருக்காங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா பார்த்து நம்பல. அப்புறமேலு 3 பேர் யாருன்னா, சீன் சொல்லி ஒருத்தீங்க, அப்புறமேலு வெங்கையா பேட்மேன், 3 பேர் கிட்டத்தட்ட போட்டு இந்த மாதிரி பாதத்தை போட்டுருக்காங்க. அப்போதான் அம்மா நம்ப ஆரம்பிச்சாங்க இது சொல்கிற உண்மைன்னு. அந்த ஃப்ளைங் சாசர் போய் போடுவேன், நான் மேலே போடுறேன், அது ஃபோட்டோவில் போடுவேன், மேலே பார்த்துக்குங்க. இப்போ என்னன்னா, இட் லாங் சாசேஜ் ஃபர்காட்டன். ரொம்ப வருஷம் போனது சாசேஜ் ஃபர்காட் பண்ணிட்டாங்க. இது ஃபர்காட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்போ கோல்டன் கேட்டுங்கிற பத்திரிக்கை என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? கோல்டன் கேட் பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது போட்டிருக்காங்க. எப்படின்னா மெட்ரோ ஃபைவ் பிஎம் இந்த இடத்துல 500 ஆல் பாப்பிங் அப் ஆல் ஓவர் ஃப்ளைஸ் கிட்ட நிறையா பறக்கமாக போட்டிருக்காங்க போல. அதாவது நடந்துருக்குது இப்போதைக்கு. இப்போ எங்கே 1966 அது ஃபோட்டோவில் போடுறேன். அந்த ஃபோட்டோவில் மேலே நான் போடுவேன், அதை பார்த்துக்கோங்க. அப்படியே சிவில் டிஃபென்ஸ் டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது பார்த்துட்டு சரி விடக்கூடாது, என்ன பார்க்கறது தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை பற்றி, ஃப்ளைங் சாசர் பற்றி. எப்போனா 1896 1896
சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன். அது என்ன 1986 1896 தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அது 1866 நடந்திருக்குது. நான் சின்ன மாதிரி சொல்லிட்டேன், ஏன்னா கொஞ்சம் தமிழ் மாதிரி சொல்லிட்டேன் தமிழில், அவ்வளோதான். ஃப்ளைங் தான் ரியல்னு சொல்லி அது கேஷாக பார்த்துருக்காங்க போல, அமெரிக்காவும் அதை போட்டிருக்காங்க இதில். அதே மாதிரி 10/3 நான் சொல்லலை 3 நாள் நடந்துச்சு, 3 நாள் ஈவெண்ட் தான் இது. 10/3 நடந்துருக்குதுன்னா ஃப்ளைங் தான் இன்டர்நேஷனல். அது கிட்டத்தட்ட அமெரிக்காவில் பரவ ஆரம்பிச்சிருக்குது. எங்கன்னா டிவிஷன்ஸ் பேரமேடா டேட் 22/9 கிட்டத்தட்ட 26 வரைக்கும் போயிருக்குது. 22/9 96 போயிருக்குது. இது கிட்டத்தட்ட இது 6 ஃபைல்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு கம்மியாக பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன், இது அதோட சொல்லிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. அதே மாதிரி ஆஃபீஸர் டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபோர்ட் ஆஃப் ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, RNDC 25 பின்கோடு. For the past 20 years, the United States have been having increase in the problems of UFO unknown flying object அப்படின்னு சொல்லி ஃப்ளைங் வந்து போட்டிருக்காரு. யாரு? ஆஃபீஸர் டைரக்டர். அதாவது எங்கே போட்டிருக்காருன்னா FBI போட்டிருக்காரு, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், FBIக்கு லெட்டர் போட்டிருக்காரு. அந்த லெட்டர் நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த லெட்டர் நான் உங்களுக்கு போடுறேன், அது லெட்டரை நான் உங்களுக்கு போடுவேன் அதுங்க. அதே மாதிரி டைரக்டர் டு FBI ஃப்ரம் சான் பிரான்சிஸ்கோலேருந்து undefined flying objects போட்டிருக்காரு, flying disc போட்டிருக்காரு. And this article deals with the current controversy over the flying object UFOs and quotes in Michael Congestional அந்த மாதிரி போட்டிருக்காரு. எப்போனா October 21 1996 நான் போட்டிருக்காரு, 1996 போட்டிருக்காரு. அப்படின்னா 1966 போட்டிருக்காரு, புரியுதுங்களா? அதே வருஷத்தை போட்டிருக்காரு. இது SF documents may reports throughout the world UFO signs that UFO sighting that were observed by multi witness of vehicles. நிறைய பாட்டப்பட்டதுனால இந்த சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை போட்டிருக்காரு, அவ்வளோதான் போட்டிருக்காரு. எனக்கு கிட்டத்தட்ட 10 முடிக்கலான்னு இருக்கேன், 10 போட முடியும் வீடியோ. ஏன்னா கிட்ட 194 இருக்கு, அது போடுறதுக்குள்ளலாம் அது போட முடியாது. நான் பிளான் 20 வந்துருக்கு, ஃபுல்லாக போடுறேன். உங்களுக்கு நான் லிங்க் தேவைப்படுச்சா லிங்க் அமுச்சு விட்றேன், கீழே பிடிஎஃப் லிங்க் போடுறேன், பார்த்துக்குங்க. என்னென்ன ஆனால் உங்களுக்கு முடிஞ்சதை நான் சின்ன சின்னதாக கம்மி பண்ணி என்ன புரியவே போடுவேன் எல்லாமே. இப்போ ஆர்மட் ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்மட் ஃபோர்ஸ் அமெரிக்க மிலிட்டரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த யூஎஃப்ஓ மேலே ஃபோக்கஸ் எங்கன்னா லைக் நியூன் லேம்ப்ஸு அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு பழகம் தட்டு நிறையா லைட்ஸ் இதாக இருக்கும், நியூ லைட்ஸ் இது பெருக்கிற லைட்ஸ் தான் இருக்கு, சிலைட்ஸ். அப்போ இந்த மாதிரி லைட்ஸ் இல்லை அங்கே, அந்த மாதிரி லைட்ஸ் தான் பறக்கிற மாதிரி சில்வர் கேரேஜில் ஒரு சில்வர் பாடு தட்டு மாதிரி நல்லா ஷைனிங்காக பறக்கிறத பார்த்துருக்காங்க. நிறைய பேர் இப்போ கவனிக்கலையாமா, அது நிறைய பேர் அது சும்மா ஃபைட் விட்டுருக்காங்க. ஆனால் அப்போ தான் அமெரிக்கா தெரிஞ்சிருக்கு, அதான் ஃபைட் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ தான் எங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, யூஎஃப்ஓ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. யாருன்னா டாக்டர் கோண்டன் சாசர் வாட்சர். டாக்டர் கோண்டன் ஒருத்தர் தான் சாசர் வாட்சர். இதில் ஃபோட்டோ கிளியராக இருக்காது, ஏன்னா இது ரொம்ப பழைய ஃபோட்டோ, அதான் கிளியர் இருக்காது இது, அதனால தான். அதே மாதிரி பப்ளிக் குட் நாட் அக்செப்ட் திஸ் நாலேஜ் தே ஒன்ட் கிவ். பப்ளிக் எப்படி அக்செப்ட் பண்ணல, யூஎஃப்ஓ அக்செப்ட் பண்ணல பப்ளிக்கு, தே ஒன்ட் கிவ் இதுன்னு சொல்ல அவங்களும் விட்டாங்க. அது மறுபடியும் யாரு ஃப்ரம் MA ஜான்ஸ் டு விக்கு சப்ஜெக்ட் ஆஃப் ஃப்ரீலான்ஸ் ரைட்டர் லியோன்ஸ் அவென்யூ நார்த் வெஸ்ட் வாஷிங்டனுக்கு போட்டிருக்காரு லெட்ரு. 1996 கேப்டன் இண்டிவிஜுவல் டெலிஃபோனிக்கலி கான்டாக்டட் பியூரோ ஆஃப் ஸ்போக் வித் S.A. Thomas கால் ஆஃப் கிரைம் தி செக்ஷன். S.A. Thomas B அது எங்க கால் ஆஃப் கிரைம் செக்ஷன்லேருந்து கூப்பிட்டுருக்காங்க ரிசர்ச் பண்ணுறதுக்கு. அட்வைஸ் ஃப்ரீலான்ஸ் ரைட்டர், அவ்வளோதான். அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஃப்ரீலான்ஸ் ரைட்டர் சொல்லி. அதில் ரெக்கமெண்டட் ஃபார் ரெக்கார்ட் யாருன்னா மிஸ்டர் டீலோச்சு, மிஸ்டர் விக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இதை பற்றி.
கூட்டு போய் வச்சுட்டு இருக்காங்க. மணியோட ஆனால் இந்த படம் ஃபுல்லாக லெட்டராக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக லெட்டராக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக லெட்டர் தான். மறுபடியும் லெட்டர் போட்டிருக்காங்க. மறுபடியும் லெட்டர் போட்டிருக்காங்க லெட்டரு. என்ன வந்துருக்கும் அதில், மிஸ்டர் ஜே.ஏ. ஹான்சே 10 மேட்சப் பேனர் சவுத் கிங்ஸ்டன் லண்டன் போட்டிருக்காங்க. ஐ ரிசீவ் லெட்டர் ஃப்ரம் November 26. அவங்க November 26 லெட்டர் ரிசீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பியூரோ ரெக்கார்டிங் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அண்டர் ஃபைரிங் ஆஃப் தி யூஎஃப்ஓ போனதுனால என்ன லண்டன்லேயும் அவங்க பார்த்துருக்காங்க. அது லண்டன்லேயும் அவங்க பார்த்துருக்காங்க. அதான் லண்டன்லேயும் அவங்க பார்த்துருக்காங்க. அதான் நான் போயிட்டு இருக்கு. லண்டன்லேயும் அவங்க பார்த்துருக்காங்க. See, the prior communication to us been destroyed. அது டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அது டெஸ்ட்ராய் prior communication has been destroyed. அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க, டெஸ்ட்ராய் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் enclosing the another files, trust this will be helpful to reconstruct your records. ஆனால் அவங்க டெஸ்ட்ராய் பண்ணாமல் அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ரெக்கார்ட்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. என்க்ளோஸ் யாருன்னா லண்டன் என்க்ளோசரில் ஃபாரின் லாஸ் யூனிட் என்க்ளோசர் தான் போட்டிருக்காரு. இது எப்போ December 1996 December 7, 1996 போட்டிருக்காங்க லெட்டர் நான் மேலே அவங்க போடுறேன் பாருங்க. மறுபடியும் இன்னொரு லெட்டர் வந்திருக்கு. About 2 years I so right you asked you the bet of legal action why agent of your bureau investigation reported landings of the undefined flying of the UFO. அது சரி, நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க. UFO நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இதை பூஸ்ட் பாசிபிள் இமேஜ் இப்படி சொல்லி போட்டிருக்காங்க. எப்படின்னா லெட்டர் January 20 as received எழுதியிருக்காரு. I respond to inquiring FBI and has conducted investigation. You mentioned in match I would not come with another investigation. The presence of agent was which would have been interest no another reason. அவ்வளோதான். இதுவரை எழுதியிருக்காரு. ஃபுல் லெட்டராக வந்திருக்கு. இன்னொரு லெட்டர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5-6 லெட்டர் வந்திருக்கு. அவ்வளோ லெட்டர் தேவையில்லை. கிட்டத்தட்ட 100 லெட்டர் வந்திருக்கு போல. அவ்வளோ லெட்டர் தேவை நமக்கு. இவ்வளோதான் நமக்கு நான் பண்ண முடியும். இவ்வளோதான். இப்போ இன்னொரு லெட்டர் வந்திருக்கு. இது இம்பார்ட்டன் லெட்டர்னு. December 20 மிஸ் ஜூடி குட்மேன் அவங்க பென்சில்வேனியாவில் போட்டிருக்காங்க. Dear Miss Godman, I have received a letter of December 28th. Although I would assistance a matter of identifying a UFO, not within just decision of the FBA. அப்படின்னா ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் FBA அவங்களும் பார்த்துருக்காங்களாமா. அதனால் லெட்டர் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நிறைய லெட்டர்ஸ் இருக்குது. அது இன்னும் செகண்ட் பார்ட்டில் போடுறேன். இந்த PDF லிங்க் அனுப்பிச்சி விட்றேன், பாருங்கள். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.